சீசன் 8 இப்போ கிராண்ட் ஃபினாலே நெருங்கியிருக்கு. இந்த சூழ்நிலையில் இப்போ யார் டிக்கெட்டு ஃபினாலேயில் வின் பண்ண போகிறாங்க, அதாவது பணப்பேட்டை யார் எடுத்துகிட்டு வர போகிறாங்க அப்படின்ற மாதிரியான செய்திகள் ரொம்பவே பேசப்பட்டு வந்துட்டுருக்கு. அதற்கான காரணம் என்னென்னா, ஏற்கனவே போட்டியாளர்கள் இருக்கிற சூழ்நிலை ரீஎன்ட்ரியாக மறுபடியும் சுனிதா, சாச்சனா அப்படின்னு பலர் உள்ளே வந்திருக்கிறாங்க. இதில் சுனிதா சௌந்தர்யா அவர்களை நேரடியாகவே சொல்லியிருந்தாங்க, எதுவுமே விளையாடாமல் இங்கே வந்திருக்கிற ஒரே ஆள் நீ தான் அப்படின்னு. அதே போல் நான் சொல்கிற எல்லாத்தையும் கோவமாக எடுத்துக்காமல் அதில் இருக்கக்கூடிய விஷயங்களை பார்த்துட்டு நல்லா விளையாடணும் மக்களுக்காக அப்படின்ற மாதிரி ரசிகர்களுக்காகன்னு சொல்லியிருந்தாங்க. இங்கே இருக்க எல்லாருமே அதை அப்படி தான் எடுத்துக்கணும். சில விஷயங்கள் பேசப்படும் பொழுது அதுலேருந்து நம்ம எப்படி நம்மளை மாற்றிக்கிறது அப்படின்னு பார்க்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இந்த சூழ்நிலையில் இப்போ இவங்க தான் பணப்பேட்டி எடுக்க போகிறாங்க, பவித்ரா தான் எடுக்க போகிறாங்க, அருண் தான் எடுக்க போகிறாங்க அப்படின்னு எல்லாரும் ஒவ்வொரு விதமாக பேசி வந்துட்டுருக்காங்க. ஆனால் தீபக்கும் சௌந்தர்யாகவும் பார்த்திங்கன்னா இப்போ எவிக்ட் ஆகி வெளியேறலாம், ஜோடியாக வெளியே வரலான்னு செய்திகள் வந்திருக்கு. தீபக் அவர்கள் கோபப்படுறத அவர் வெளியே காட்ட மாட்டேங்கிறாரு, மறைமுகமாக இருக்காரு, மறைச்சு வச்சுக்கிறாரு, ஃபேக்காக இருக்காருன்னு பலரும் சொல்லி வந்தாங்க. அதற்கப்புறம் சௌந்தர்யா விளையாடவே இல்லை, பிஆர் டீம் வச்சு விளையாடுறாங்க அப்படின்னு அவங்க மேலே சில குற்றச்சாட்டுகளை வச்சுருந்தாங்க. அப்போ கூட சுனிதா பேசியதை கேட்டு அழ ஆரம்பிச்சிட்டாங்க சௌந்தர்யா. அதற்கப்புறம் என்ன சொன்னார் பிக் பாஸ்னா, இந்த மாதிரிலாம் அழுறதை நிப்பாட்டிட்டு அதற்கப்புறம் எப்படி விளையாடணும் தன்னுடைய ரசிகர்களுக்காகன்றதை அவங்க நிறையவே யோசிக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. இந்த சூழ்நிலையில் இப்போ பவித்ரா மற்றும் தீபக் வெளியேறுவாங்களா இல்லை சௌந்தர்யா வெளியேறுவாங்களா அப்படின்னு எல்லாருமே சொல்லி வந்துட்டுருக்காங்க. மிட்வீக் எவிக்ஷனும் இல்லை, இந்த வாரம் இறுதியில் யார் வெளியேற போகிறாங்க, யாரை வெளியேற்ற போகிறாங்க, அந்த பணப்பேட்டி யாருக்கு போக போகுது அப்படின்னு எல்லாரும் பேசி வந்துட்டுருக்காங்க. அருண் பிரசாத் அவர்களும் இருக்கார், முத்துக்குமரன், அதற்கப்புறம் எல்லோருமே இருக்காங்க. இதில் அதிகமாக பவித்ரா, அதற்கப்புறம் பார்த்திங்கன்னா சௌந்தர்யா, அப்புறம் தீபக், இதில் யார் வேணாலும் வெளியேறலாம் அப்படின்ற மாதிரியாக இப்போ பேசி வந்துட்டுருக்காங்க. இதுதான் மிகப்பெரிய அளவில் ஒரு விஷயமாக பார்க்கப்பட்டு வந்துட்டுருக்கு. பொறுத்திருந்து பார்க்கலாம். எதிர்பாராததை எதிர்பார்ப்போம், வெயிட் பண்ணி பார்ப்போம். நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள்.